ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விச்சிக்குட்டி சமையல். நம்ம இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான கலர்ஃபுல்லான அரைச்சி வச்ச முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம விச்சிக்குட்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் விச்சிக்குட்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க அரைச்சி வச்ச முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் அளவு சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, பட்டை, லவங்கம், கசகசா, 2 ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விடணும். நல்ல மணம் வரும் வர நல்ல மிதமான தீயில் வச்சு கிளறி விடுங்க. இப்போ ஒரு பெரிய துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாவை போட்டுக்கோங்க. ஒரு முழு கட்டி அளவு பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவு நல்லா வதங்கின பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் 1 கப் அளவு சேர்த்துருக்கேன். வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 4 தக்காளி பழத்தை பொடி பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா நைஸாக ஆகிற வரைக்கும் நல்லா வணங்கணும். கொஞ்ச நேரம் நல்லா கிளறி விட்டு தக்காளியை வணங்க விடுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனிமிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டு அடுப்பை அணைச்சி ஆற விட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்க போகிறோம். இது ஆறட்டும். அதுக்குள்ளார நம்ம இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் லைட்டாக சூடானதும் மிளகுத்தூள் 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா தூள் 1 ஸ்பூன், கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கணும். எண்ணெய் ரொம்ப சூடாகிடக்கூடாது. இப்போ கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கலாம். முட்டையை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது அந்த காஞ்ச எண்ணெயில் இந்த முட்டையை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அடுப்பை மிதமான தீயில் வைங்க, இல்லைன்னா மசாலாலாம் கரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், முட்டையை இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டுட்டு இருந்தீங்கன்னா நல்லா அந்த மசாலா எல்லாம் முட்டைக்குள்ளே அழகாக போயிடும். அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோவாக வைங்க. ஒவ்வொரு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு அந்த முட்டையில் அந்த மசாலா படுற மாதிரி செஞ்சுக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கலர்ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டே மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்காது. கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை அணைச்சிடலாம். இப்போ நம்ம ஆறின மசாலாவை மிக்ஸி ஜாரில் பார்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக கடுகு, சீரகம் சேர்த்து பொரிச்சிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணீரையும் சேர்த்து அதில் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா அடியோடு கிளறி விடுங்க. உப்பு காரம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், நல்லா தளன்னு கொதிக்குது. இப்போ பாருங்கள், நல்லா குழம்பு திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை ஒவ்வொன்றா எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா உடச்சி விட்டு கூட நீங்கள் ஊற்றிக்கிடலாம். இப்போ நான் முட்டை எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா அடியோடு கிளறி விடணும். அந்த எண்ணெயும் இதுலேயே சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஒரு கொதிக்க விட்டு கடைசியாக மல்லித்தலையை தூவி சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், யம்மி யம்மி டேஸ்டி அரைச்சி வச்ச முட்டை குழம்பு தயாராகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையில் இருக்கும். சாதத்துக்கும் சரி, இட்லி தோசைக்கும் சரி சொல்லிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், சீக்கிரமாக செஞ்சிடலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த அரைச்சி வச்ச முட்டை குழம்பு எப்படி இருக்குன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்.
இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அனைவரும் மறக்காமல் விச்சுக்குட்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் போடுற வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் மற்றொரு சுவையான சமையலில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.